சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உள்ளூராட்சி தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதிர்வருகின்ற ஏப்ரல் மாத கடைசி அல்லது மே மாத தொடக்கத்திலே இந்த உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அதற்கான ஆயத்த பணிகளில் கட்சிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தேர்தல் நெருங்குகிறது, கட்டுப்பணம் செலுத்துவதற்கு புலம்பெயர் தேசத்தில் வாழக்கூடிய சகோதரர்கள் அல்லது நபர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அறிவித்தலை விடுத்திருக்கின்றார். இது தொடர்பாகவும் உள்ளூராட்சி தேர்தலினுடைய அல்லது சமகாலத்தில் இடம்பெறக்கூடிய சில விடயங்கள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்கவிருக்கின்றோம். இதுவரையில் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய காணொலிகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நேற்றைய தினம் தன்னுடைய முகநூல் பக்கத்தில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா உள்ளூராட்சி தேர்தல் நெருங்குகிறது, அதற்கு புலம்பெயர் தேசத்தில் இருக்கக்கூடியவர்கள் கட்டுப்பணம் செலுத்துவதற்கான தங்களினுடைய பண உதவிகளை வழங்க முடியும் என்பது போல தன்னுடைய அக்கவுண்ட் டீட்டெயிலை, தன்னுடைய கணக்கு இலக்கங்களினுடைய விவரங்களை முகநூல் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா முகநூல் வாயிலாகவோ அல்லது தனிப்பட்ட ரீதியாகவோ புலம்பெயர்ந்து வேறு தேசங்களில் வசிக்கக்கூடிய நபர்களிடம் பண உதவி கோருவது என்பது இது முதலாவது தடவை அல்ல. பல்வேறு தேவைகளை அடிப்படையாக கொண்டு ஏற்கனவே பல வழிகளில் புலம்பெயர் தேச மக்களிடம் இருந்து பண உதவிகளை கோரியிருக்கிறார், பண உதவிகளை பெற்றிருக்கின்றார். ஆனால் ஏதாவது ஒரு விமர்சனம் பணம் தொடர்பாக அல்லது கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக, கொடுப்பனவுகள் தொடர்பாக, செலவீனம் தொடர்பாக முன்வைக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் பல்வேறுபட்ட விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாத அவர் பல வகையான நியாயப்படுத்தல்களை முன்வைப்பது வழக்கம். அப்படி வைக்கின்ற பொழுது அவர் வழக்கமாக செய்கின்ற யூடியூப் காணொளிகளிலோ யூடியூப் நேரலையிலோ அல்லது முகநூலினுடைய நேரலைகளிலோ வந்து தன்னுடைய தொலைபேசியில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை காட்டி என்னிடம் இருக்கக்கூடிய 3 கணக்கிலக்கங்களையும் பாருங்கள், இதில் இவ்வளவு இருக்கிறது, இதில் இவ்வளவு இருக்கிறது, இவ்வளவுதான் என்னிடம் இருக்கக்கூடிய மொத்த பணம் என்பது போல சில காட்சிப்படுத்தல்களை அவர் வழங்குவது வழக்கம். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய தேர்தல் செலவினங்களுக்காக பண உதவி வழங்கப்பட்டிருந்தது. புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்களால், புலம்பெயர்ந்து வேறு தேசங்களில் இருக்கக்கூடிய நபர்களால் இந்த பண உதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஏன் பேசுகிறீர்கள் என்று கேட்டால், ஒருவருடைய பணத்தை அவர் தான் சார்ந்த, தான் நம்புகின்ற நபர்களுக்கு வழங்குவது என்பது யாரும் கேள்விக்கு உட்படுத்த முடியாதது ஒன்று என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் தேர்தலை அடிப்படையாக கொண்டு, அரசியலை அடிப்படையாக கொண்டு, மக்கள் தேவைகளை அடிப்படையாக கொண்டு பணம் வசூலிக்கப்படுகின்ற பொழுது அந்த பணத்திற்கான சரியான கணக்கு காட்டல்கள், சரியான பொறுப்பு கூறல்கள் இருக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. அப்படி இல்லை என்றால் இப்படிப்பட்ட பண வசூலிப்பு விவகாரம் என்பது தவிர்க்க முடியாத ஒரு தவறான முன்னுதாரணமாக மாறி போய்விடும். ஏற்கனவே தமிழர் தேசத்தில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமை என்பது ஒட்டுமொத்தமாக குழம்பி போயிருக்கக்கூடிய நிலையில், தமிழர்களினுடைய அரசியல் எதிர்காலம் என்பது கேள்விக்கு உட்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பண வசூலிப்புக்காக அரசியலை பயன்படுத்துவது என்பது ஆரம்பத்திலேயே கேள்விக்கு உட்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எந்த அடிப்படையில் இந்த பணம், உங்களுக்கு தெரியும், அண்மையில் ஒரு சில யூடியூபர்கள் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறுபட்ட சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இந்த புலம்பெயர் தேசங்களில், புலம்பெயர்ந்து வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்களிடம் இருந்து உதவி செய்கிறோம் என்கின்ற பெயரில் பணங்களை வசூலித்து அதனை முறைகேடாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் அவர்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கும் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளுக்கும் சொல்லப்பட்ட காரணமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரணத்திற்காக சட்ட நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றால், அல்லது உதவி என்கின்ற பெயரில் இப்படிப்பட்ட முறைகேடான வகையில் பணத்தை பயன்படுத்துவது தவறு என்றால், அரசியல் ரீதியாகவும் முறைகேடாக பணத்தை பயன்படுத்துவது என்பது தவறுதான். வைத்தியர் நாடாளுமன்ற, இப்பொழுது தெரியும், வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய ஆதரவாளர்கள் வந்து உனக்கு வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை இந்த உன்னுடைய காணொலிகளில் இழுக்காவிட்டால் உனக்கு உழைப்பில்லை, நீ வேறு வேலைகளுக்கு செல்லலாம் என்பது போன்ற வசைப்பாடல்கள், விமர்சனங்களை முன்வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதனை நான் தொடர்ச்சியாக எதிர்கொண்டு வருகின்றேன். வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா மீது மட்டுமல்ல, கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்தில் ஒரு பொது வேட்பாளர் களமிறக்கப்படுகின்றார். அந்த பொது கட்டமைப்பு
அவர்களுக்கு உதவி செய்வதற்காக பல்வேறு நிதி நிறுவனங்கள் முன்வந்திருந்தன. அவை தொடர்பாகவும் செய்திகளில் நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். நீங்கள் உங்களுக்கு வந்த பணத்தை அதற்கான சரியான பொறுப்பு கூறலை சொல்லவில்லை, அதற்கு சரியான கணக்கு காட்டலை முன்வைக்கவில்லை, நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கவில்லை என்பது போல பல்வேறு தளங்களில் நேர்காணல்கள், செய்திகள், ஊடகவியலாளர்கள் சந்திப்புகள் என எல்லாவற்றிலும் கேள்வி எழுப்பியிருந்தோம். அவையெல்லாம் ஒரு கட்டமைப்பாக, ஒரு கட்சியாக அல்லது ஒரு கூட்டமைப்பாக இருக்கின்ற பொழுது வரக்கூடிய பணங்கள் தொடர்பாக கேள்வி எழுப்புகின்ற சந்தர்ப்பத்தில் ஒரு சுயேட்சை குழுவாக, அதுவும் ஒரு தனிநபரால் வழிநடத்தப்படக்கூடிய ஒரு சுயேட்சை குழுவாக வரக்கூடிய இந்த பணங்களுக்கு யார் பொறுப்பு சொல்வது, மக்களினுடைய பணங்களுக்கு யார் கேள்வி கேட்பது, எப்படி இது சரியான முறையில் பயன்படுத்தப்படுகிறது என்பதை அறிகிறது என்பது தொடர்பாக கேள்விகளை முன்வைக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதை தாண்டி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தனிப்பட்ட நபர்கள் மீதான தாக்குதல்களின் அடுத்த அங்கமாக மக்கள் போராட்ட முன்னணியினுடைய கள செயற்பாட்டாளர் சட்டத்தரணி சுவஸ்திகா மீது அண்மையில் சில கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருந்தார். சுவஸ்திகா இதை ஆரம்பித்திருந்தார் என்றாலும் அவர் எப்படி ஆரம்பித்தார் என்றால், நாடாளுமன்றம் என்கின்ற ஒரு உயர் சபையிலே சென்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு தனிப்பட்ட நபரினுடைய பெயரை சொல்லி விபச்சாரம் செய்கிறாள் அல்லது விபச்சாரி என்கின்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார் என்றால் இதை ஏன் யாரும் கேள்வி கேட்கவில்லை, அல்லது இந்த பெண்களுக்கான முன்னுரிமை என்பது நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட நபர்களிலே பெண்களுக்கு மட்டுமானதா, பொதுவெளியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த முன்னுரிமை என்கின்ற விவகாரங்கள் கிடையாதா என்பது போல தன்னுடைய கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். அவரினுடைய அரசியல் மீது, அவரினுடைய கள செயற்பாடுகளின் மீது தவறான சொல்லாடல்களை பயன்படுத்தி வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா பல்வேறுபட்ட பதிவுகளை மேற்கொண்டிருந்தார். அது தொடர்பாக இப்பொழுது அவர் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றார். இப்படி தவறான முன்னுதாரணங்களை தொடர்ச்சியாக சமூகத்தில் விதைத்து கொண்டிருக்கக்கூடிய வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவருடைய அரசியல் சரியான முறைப்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு போதுமான நடவடிக்கைகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொளிகள், இந்த விமர்சனங்கள், இந்த கருத்தாடல்களினுடைய முக்கியமான அம்சமாக இருக்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினராக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா போட்டி இடுவதற்கு முன்பு பல்வேறுபட்ட நம்பிக்கைகளை விதைத்திருந்தார். தெரிவாகிய பிறகு பல்வேறுபட்ட முன்னெடுப்புகளை ஆரம்பித்திருந்தார். என்னுடைய கேள்வி, இந்த காணொலி மூலமாக நான் வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், ஒரு பெரும் கூட்டத்தினர் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு ஆதரவு வழங்கி அவரை எம்பியாக தெரிவு செய்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார்கள். அவர்கள் இவரை தெரிவு செய்த, இவருக்கு ஆதரவளித்த, இவருக்கு உதவி செய்த அந்த பெரும் கூட்டம் அவர் மீது ஒரு நம்பிக்கையை வைத்திருந்தது. வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் இது செய்வார், இது செய்வார், இது செய்வார், இது செய்வார் என்பது போல பலவிதமான எதிர்பார்ப்பு இருந்தது. நான் கேட்கின்றேன், நவம்பரில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. நவம்பர் மாதம் 21ஆம் தேதி என்று நினைக்கின்றேன் முதலாவது பாராளுமன்ற அமர்வு ஆரம்பம் ஆகி இருந்தது. இப்பொழுது மார்ச் மாதம் நடைபெறுகிறது. இந்த காலப்பகுதியில் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவினால் ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆக குறைந்த ஒரு மக்கள் சேவை என்ன என்பதை சொல்லுங்கள். நான் நடமாடும் சேவைகள் நடத்தி இலவசமாக மக்களுக்கு வைத்தியம் செய்ய போகின்றேன். நான் ஒரு அம்பு வில்லு உற்பத்தி மையத்தை நிறுவி பெண் தலைமை குடும்பங்களுக்கும் வேலையற்றவர்களுக்கும் வேலை வழங்கப் போகின்றேன். நான் இப்படி ஒரு தொழில்பேட்டையை நிறுவப் போகிறேன் என்பது போல பலவிதமான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். ஆக குறைந்த, ஏன் இதை செய்யவில்லை என்று இப்பொழுது கேட்க முடியாது, இது ஒரு குறுகிய காலப்பகுதி என்பது எனக்கு தெரியும். ஆக குறைந்த ஆரம்பம் வைத்தியர் நாடாளுமன்ற உறுப்பினரால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பம் என்ன? ஒரு மக்கள் சேவைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல் புள்ளி ஏதாவது ஒன்று இருந்தால் சொல்லுங்கள். அது தொடர்பாக இன்னும் ஒரு காணொளியில் பேசலாம். இன்னும் ஒரு காணொளியில் சந்திக்கின்றேன். நான் சுகிந்தன். வணக்கம்.